வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இன்றைய பதிவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்களில் இது ஒன்று. நம்ம ஏற்கனவே கண்ணகி வரலாறு போட்டிருக்கோம், மணிமேகலை வரலாறு போட்டிருக்கோம். சரி, ஐம்பெரும் காப்பியங்களும் போடலாம் என்பது தான் என்னுடைய நோக்கம். ரொம்ப ஆர்வமாக இருந்தது கதை. அதாவது அப்போ வாழ்ந்தவங்களுடைய இது எப்படிலாம் இருக்குது, நம்ம அதில் என்ன ஒரு படிப்பினை எடுத்துக்கலான்ற மாதிரி கதைகள்லாம் ரொம்ப அருமையாக அமைஞ்சது. அதனால தான் போடலான்ற ஒரு எண்ணம். இப்போ குண்டலகேசியோட வரலாறு பார்க்கலாம் வாங்க. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி. இது பௌத்த சமயத்தை சார்ந்த நூலாகும். இதை இயற்றியவர் நாதகுத்தனர். இதற்கு குண்டலகேசி விருத்தம், தர்க்க நூல் என்ற வேறு பெயர்களும் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன் சோழவள நாட்டில் காவேரி பூம்பட்டினம் என்றொரு ஊர் இருந்தது. அங்கு செல்வந்தரான வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மகள் இருந்தாள். அவள் பெயர் பத்திரை. பத்திரை சிறு வயதிலே தனது தாயை இழந்து விட்டாள். அதனால் அவள் கேட்கும் எதையுமே அவள் தந்தை மறுத்தது கிடையாது. நாட்கள் கடந்து செல்ல பத்திரை கன்னி பருவத்தை அடைந்தாள். இப்படி இருக்கும்போது காவேரி பூம்பட்டினத்தில் ஒரு நாள் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்தது. சோழ மன்னனின் காவலர்கள் ஒரு வழிப்பறி திருடனை விலங்கிட்டு தெரு வழியாக அழைத்து சென்றார்கள். அவனது பெயர் சத்துவான். எவராலும் பிடிக்கவே இயலாத திறமையான வழிப்பறி திருடன் அவன். பல நாட்கள் முயற்சி செய்து அரும்பாடுபட்ட பின்னாரே காவலர்களின் கைக்கு அகப்பட்டான் சத்துவான். அதனால் மன்னரும் அவனுக்கு கழுவேற்றம் என்ற தண்டனையை வழங்கி அதை நிறைவேற்றும் முன்னார் அவனை விலங்கு பூட்டி ஊர் தெருக்களில் அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல, அதற்காகவே அவனை அப்படியே அழைத்து சென்றார்கள். இந்த சமயத்தில் தனது வீட்டின் மேல் மாடத்தில் நின்று தோழிகளோடு உரையாடி கொண்டிருந்த பத்திரையின் பார்வை அந்த கல்வன் மேல் பட்டது. அவனை பார்த்த மாத்திரத்திலே அவள் இதயமும் பறிபோனது. யார் இந்த கல்வன்? என் மனதையும் கொள்ளை கொண்டானே என்று தனது தோழிகளிடம் கூறினாள் பத்திரை. தோழிகள் அதிர்ந்து போனார்கள். பத்திரை, உனக்கென்ன பைத்தியமா? அவன் யார் என்று தெரியாதா? வழிப்பறி திருடன். பிரயாணம் போகிறவர்களை அடித்து வதைத்து அவர்களிடமிருந்து பொருள்களை எடுப்பவன். அவனை நீ காதலிக்கிறேன் என்கிறாய்? வேண்டாம் அம்மா என்று எடுத்துரைத்தார்கள். ஆனால் பத்திரையோ இதையெல்லாம் கேட்பதாக இல்லை. தனது தந்தையிடம் சென்று தன் விருப்பத்தை தெரிவித்தாள். தோழிகள் போலவே தந்தையும் அதிர்ந்து போனார். நான் ஒரு காலும் சம்மதிக்க மாட்டேன், அவன் உனக்கு வேண்டாமா என்றார். பத்திரை விடுவதாக இல்லை. பிடிவாதம் பிடித்தாள். அன்பால் அவனை திரித்து கொள்வேன் அப்பா என்றாள். உண்ணாமல் உறங்காமல் இருந்தாள். தன் மகளின் நிலையைக் கண்டு கலக்கமுற்றார் அவள் தந்தையும். வேறு வழி என்று அவளது விருப்பத்துக்கு சம்மதித்தார். நேரே மன்னரிடம் சென்று முறையிட்டார். மன்னரும் அமைச்சர்களும் கூட சத்துவானின் குறைகளை எடுத்துரைக்க, அவை ஏதும் பத்திரியின் மனதை மாற்றுவதாக இல்லை. அவர்களிடமும் கூட தனது அன்பு சத்துவானை திருத்தும் என்றாள் அவள். ஆகவே ஒரு பெண்ணின் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து சத்துவானை விடுவிக்க முடிவு செய்தார் மன்னர். பத்திரியின் தந்தை யானையோடும் பொன்னையும் பொருளையும் மன்னருக்கு பரிசளித்து சத்துவானை தனது இல்லத்துக்கு அழைத்து வந்தார். பத்திரைக்கும் அவனுக்கும் திருமணம் செய்து வைத்தார். அந்த காவேரி பூம்பட்டினத்தில் அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையை இனிதே துவங்கினார்கள். நாட்கள் கடந்து சென்றன. பத்திரை தனது கணவன் மீது பக்தியும் தீராத அன்பும் கொண்டிருந்தாள். அவனுக்காக எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தாள். சத்துவனுக்கும் கூட பத்திரையை பிடிக்கத்தான் செய்தது. ஆனால் ஒரு நாள் விதி அவர்கள் வாழ்க்கையில் விளையாடியது. ஒரு மாலை பொழுதன்று மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்த பத்திரை தனது சொற்களில் கவனமில்லாத போனாள். சத்துவானை பார்த்து விளையாட்டாக, நீ ஒரு திருடன்தானே என்றாள்.
அந்த வார்த்தை சத்துவானின் இதயத்தை முள்ளாக தைத்தது. அப்படியெனில் நீ இந்த நினைப்போடுத்தான் என்னுடன் பழகுகிறாயா என்று மனதுக்குள் பேசிக்கொண்டான். உன்னை நிச்சயம் பழித்தீர்ப்பேன் என்று சபதமும் பூண்டான். அடுத்த வந்த நாட்களில் அதற்காக திட்டமிட்டு யோசித்துவிட்டு ஒரு நாள் பத்திரியை நயமாக பேசினான். பத்திரை, கொலைக்களம் செல்ல இருந்த எனது உயிரை காப்பாற்றப்பட்டதல்லவா? அன்று நான் வேண்டிக் கொண்டேன் குலதெய்வத்தினை தரிசிக்க வேண்டும் என்று. அதனால் நான் எனது குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்ல வேண்டும். என்னுடன் வருகிறாயா என்று அழைத்தான். கணவனை முழுவதுமாக நம்பிய பத்திரையும் அதற்கு சம்மதிக்க ஒரு நன்னாளில் அவர்கள் இருவரும் பயணம் மேற்கொண்டனர். மலையிலிருந்து குலதெய்வத்தை தரிசித்துவிட்டு மலை வளத்தையும் காணச் சென்றனர். சற்று தூரத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதி வந்தது. அந்த நேரத்தில் பத்திரை, உனது நகைகளை கழற்று என்று சற்று தடித்த குரலில் சொன்னான் சத்துவான். அவன் பார்வையும் வார்த்தைகளுமே கடுகடுப்பை காட்ட, உங்களுக்கு என் மீது ஏதேனும் கோபமா என்று மென்மையாக கேட்டாள் பத்திரை. அவன் இடி முழக்கம் போல் சிரித்தான். கோபமா? வன்மம் பத்திரை, வன்மம். என்ன சொன்னாய் அன்று? நான் திருடன் என்றா? திருடன் என்ன செய்வான் என்று தெரியுமா உனக்கு? இதோ இப்போதே காட்டுகிறேன் பார். பெண்ணே பார், முதலில் கழற்று உன் நகைகளை என்றான். பத்திரை அதிர்ந்து போனாள். இவ்வளவு தான் காதலா? இவ்வளவு தான் அன்பா? ஒரு வார்த்தையை விளையாட்டாக சொல்லியதற்கு இப்படி ஒரு மாற்றமா? என்னை என்ன செய்ய போகிறான் இவன் என்று 1000 கேள்விகள் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அந்த சமயத்தில் அவள் அறிவுபூர்வமாக யோசித்தாள். இவன் திருந்த போகிறானா என்ன? இன்று என்னை வஞ்சித்தான், நாளை வேற ஒருத்தியை வஞ்சிப்பான். அதனால் இவனுக்கு முதலில் பாடம் கற்பிக்க வேண்டும். இவனை சும்மா விடக்கூடாது என்று நினைத்து கொண்டு ஒன்றை மட்டும் முடிவு செய்து கொண்டாள். தனது நகைகளை கழற்றி சத்துவானிடம் தந்தாள். பின்னர் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு, கணவரே, நீங்கள் என்னை கொல்லப் போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் சாகும் முன் எனக்கு உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நான் தங்கள் திருவடிகளை வணங்க வேண்டும். அதுவும் 3 முறை சுற்றி வந்து வணங்க வேண்டும். அதன் பின்னால் நான் நிம்மதியாக செத்து விடுவேன். எனக்கு தங்கள் திருவடிகளை வணங்க அனுமதி தாருங்கள் என்று கேட்டாள். சத்துவானுக்கு அது வேடிக்கையாக இருந்தது. சரி என்று சம்மதித்தான். அவளும் அவனை சுற்றி வந்தாள். 1, 2, 3 என்று அந்த 3வது சுற்றின் முடிவில் அவன் பாதத்தை தொட்டு வணங்கினாள். பின் தனது முழு பலத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு அவனை ஒரேடியாக பின்னே தள்ளினாள். நிலை தடுமாறிய சத்துவான் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்தான். மரணமும் அடைந்தான். அதன் பின்னாரே அதே மலை உச்சியில் உட்கார்ந்து கொண்டு குமுறி குமுறி அழுதாள் பத்திரை. எல்லோரும் சொன்னார்களே அந்த கள்வன் வேண்டாம் என்று. யார் சொல்வதையாவது நான் கேட்டேனா? எனது அன்பு அவனை திருத்தும் என்று நம்பினேனே. இன்று எல்லாம் பொய்த்து அவனால் வஞ்சிக்கப்பட்டேனே. யாரிடம் போய் சொல்ல என் வேதனையை என்று அழுதாள். ஆனால் அவளுக்கு ஆறுதல் சொல்லவோ அவள் கண்ணீர் துடைக்கவோ அங்கு யாரும் இல்லை. அவளுக்கு மறுபடியும் காவேரி பூம்பட்டினம் செல்ல விருப்பமும் இல்லை. கால் போன போக்கிலே நடந்தாள். விரக்தியில் தனது தலைமுடியை பனை மட்டையால் சிரைத்து கொண்டாள். அதன் பின்னால் அவள் கூந்தல் சுருள் சுருளாக வளர குண்டலகேசி என்று அழைக்கவும் பட்டாள். இப்படியாக தனது கால் போன போக்கில் நடந்த குண்டலகேசி வழியில் சில புத்த மத துறவிகளை சந்தித்து அவர்களின் போதனைகளை கவனிக்க அவளுக்கு புத்தரின் மீதும் புத்த சமயத்தின் மீதும் பற்று உண்டாயிற்று. அதனால் அந்த மதத்தை பின்பற்றி துறவரம் பூண்டாள். அது மட்டுமல்லாது அந்த சமயம் சார்ந்த தர்க்கங்களிலும் ஈடுபட்டு அதிலும் சிறந்து விளங்கினாள். இப்படியே அவள் வாழ்க்கையும் முடிந்தது. அதாவது காதலால் திருத்தி கொள்ளலாம், அதாவது அன்பால் திருத்தி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் ஒரு கள்வனை மணந்து கொண்டு அதே காதல் வெறுத்து போக
புத்த மதத்துக்கும் துறவறம் சென்ற ஒரு பெண்ணின் கதையை சொல்லும் காப்பியம்தான் குண்டலகேசி. நன்றி. வாழ்க வளமுடன்.